வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் பெயரை பாரதம் என மாற்ற ஒன்றிய அரசு நடவடிக்கை. 9 ஆண்டுகளில் இந்தியா என்ற பெயரை மட்டுமே மாற்ற முடிந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 262 பேர் கடிதம். சனாதனம் ஒழியும் வரை தனது குரல் தொடர்ந்து ஒலிக்கும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். ஜாதி மதத்தை வைத்து பேசுபவர்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளால் காலூன்ற முடியாது என துரை வைகோ பேட்டி. செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வது குறித்து முதலமைச்சர் தான் முடிவெடுக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அதிரடி தீர்ப்பு. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. வாழ்க்கையில் வழிகாட்டும் கலங்கரை விளக்கு ஆசிரியர்கள் என மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி. விரிவான செய்திகள். இந்தியா என்ற சொல்லே பாஜகவை மிரட்டுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். G20 அழைப்பிதழில் இந்திய குடியரசுத் தலைவர் என்பதற்கு பதில் பாரத் குடியரசுத் தலைவர் என அச்சிடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்தியாவை பாரத் என பெயர் மாற்றம் செய்யும் மசோதா நடைபெற உள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. G20 அழைப்பிதழில் இந்திய குடியரசுத் தலைவர் என்பதற்கு பதில் பாரத் குடியரசுத் தலைவர் என அச்சிடப்பட்டுள்ளதற்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகிறது. இந்திய குடியரசுத் தலைவர் என்பதற்கு பதிலாக பாரத குடியரசுத் தலைவர் என்று அச்சிட்டு அனுப்பியுள்ளதாகவும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 1 படி இந்தியாவானது மாநிலங்களின் ஒன்றியமாக இருந்து வருகிறது. ஆனால் இப்போது இந்த ஒன்றிணைந்த மாநிலங்கள் என்பதில் கூட ஆளும் கட்சி திருத்தம் செய்துள்ளது என விமர்சித்து பதிவிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்தும் கூட்டணிக்கு இந்தியா என்று பெயர் சூட்டியதில் இருந்து பாஜகவுக்கு இந்தியா என்ற சொல்லே கசப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவை வளர்ச்சிமிகு இந்தியாவாக மாற்றப் போகிறோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த பிரதமர் மோடி 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா என்ற பெயரை மட்டும்தான் மாற்ற முடிந்திருப்பதாகவும் சாடினார். அரண்டவர் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதைப் போல இந்தியா என்ற சொல்லே பாஜகவை மிரட்டுவதாகவும் தேர்தலில் இந்தியா என்ற சொல்லே பாஜகவை விரட்டும் என விமர்சித்து பதிவிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் கூட்டணி இந்தியா என பெயர் வைத்துள்ளதால் இந்தியா என்ற வார்த்தையை பயன்படுத்த பாஜக அஞ்சுவதாகவும் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் எதற்காக என்பது தற்போது வரை தெரியவில்லை என திமுக எம்பி டி.ஆர். பாலு பதிவிட்டுள்ளார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 262 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கொசு, டெங்கு, மலேரியா, கொரோனா போன்றவற்றை ஒழிப்பது போல் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். இதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூர் உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் இந்து அமைப்பினர் டெல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மேலும் சனாதனம் குறித்த கருத்துக்களை உதயநிதி ஸ்டாலின் திரும்ப பெற வேண்டும் என்று முதலமைச்சருக்கு டெல்லி பாஜக கடிதம் எழுதியுள்ளது. அதேபோல் மத உணர்வுகளை புண்படுத்தியதற்காகவும் மத குழுக்களிடையே பகைமையை வளர்க்கும் முயற்சிக்காகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டெல்லியை சேர்ந்த வழக்கறிஞர் அமிர்தாஸ் சச்தேவா என்பவர் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்பது குறித்து மீண்டும் மீண்டும் பேசுவேன் என்றும் எத்தனை வழக்குகள் வந்தாலும் சந்திக்க தயார் எனவும் கூறினார். இந்நிலையில் அயோத்தியை சேர்ந்த பரஹாம்ச ஆச்சாரியா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் தலைக்கு 10 கோடி பரிசு அறிவித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள உதயநிதி ஸ்டாலின், என் தலையை சீவ எதற்கு 10 கோடி, 10 ரூபாய் சீப்பு போதும் என தெரிவித்தார். இந்நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது குற்றவியல் வழக்கு தொடர அனுமதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக பாஜக சார்பில் ஆளுநர் R.N. ரவிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. பாஜக மற்றும் அதன் ஆதரவு கட்சிகள் தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்து வருவதால் அவரது வீடு மற்றும் அலுவலகத்திற்கு கூடுதல் காவல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 262 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வது குறித்து முதலமைச்சர் தான் முடிவெடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது.
இது குறித்து கூடுதல் தகவல்கள் தருவதற்காக செய்தியாளர் கௌசல்யா நம்முடன் இணைந்துள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. எந்த தகுதியின் அடிப்படையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிக்கிறார் என விளக்கம் கேட்க உத்தரவிடக் கோரி இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. ராமச்சந்திரன், அதிமுக முன்னாள் MP ஜெயவர்தன் ஆகியோர் இந்த வழக்குகளை தாக்கல் செய்திருந்தனர். மேலும் வழக்கறிஞர் ML ரவி என்பவரும் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகள் மீதான வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்குகளின் தலைமை நீதிபதி அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. அப்போது செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிப்பதா வேண்டாமா என்பது குறித்து முதலமைச்சர் தான் முடிவு எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்து வழக்குகளை முடித்து வைத்தனர். அதே சமயம் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிப்பது தார்மீக ரீதியாக சரியல்ல என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். தகவலுக்கு நன்றி கௌசல்யா. ஜாதி மதத்தை வைத்து பேசுபவர்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ, உதயநிதி ஸ்டாலின் தலைக்கு 10 கோடி கொடுப்பேன் என சாமியார் கூறுகிறார். இதைத்தான் இந்து மதம் சொல்லித் தருகிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஹிந்துங்கிறது ஒரு மதம் சொல்றத வாழ்வியல் முறைன்னு நம்ம சொல்லணும். அந்த வாழ்வியல் முறைப்படி தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், அதர்மத்தை புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் நியதி. மனிதர்கள் இந்த வாழும்பொழுது ஒரு தன்னலமற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும், சக மனிதர்களின் துயரங்களை துடைத்திட வேண்டும். மனிதர்கள் மட்டுமல்லாது இந்த உலகில் வாழும் சக ஜீவராசிகள் அதுக்கும் நாம் கருணை காட்ட வேண்டும் என்பதுதான் அந்த இந்து வாழ்வியல் முறை. ஆனால் அந்த புனிதமான அந்த இந்து மதத்தை சில அயோக்கியர்கள், மூர்க்கர்கள் இன்றல்ல நேற்றல்ல 1000 வருஷமாக அவர்கள் அந்த மதத்தை வைத்துக்கொண்டு மனிதர்களிடையே ஜாதிகளை உருவாக்கி, நீ உயர்ந்த ஜாதி, நீ கீழ் ஜாதி, நீ கோயிலுக்குள் வரக்கூடாது, என்னை தொடக்கூடாது, ஜாதிகள் அந்த ஜாதிக்குள்ளே இருக்கும் அதாவது பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, கல்வி கற்கக்கூடாது, கணவனை இழந்தால் உடன்கட்டே ஏற வேண்டும். இது போன்ற ஒரு மூட நம்பிக்கையையும் சக மனிதர்களுடைய பிரிவினையையும் உருவாக்கினார்கள். அது இந்துவருடைய வாழ்வியல் முறை இதெல்லாம் கிடையாது. இது இவங்களே, இந்த அயோக்கியர்கள், இந்த மூர்க்கர்கள் இதை உருவாக்கினார்கள். அதேதான் அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, பெரியார் இவங்கெல்லாம் பண்ணாங்க. அதை தான் நம்முடைய சகோதரர் உதயநிதி அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அதாவது சமத்துவத்துக்கு எதிரானது, அதாவது சமூக நீதிக்கு எதிரானது இந்த கலாச்சாரம் சொன்னார். ஒரு குறிப்பிட்ட ஒரு கலாச்சாரத்தை அவர் சுட்டி காட்டினார். அவர் ஏதோ இந்து மக்களுக்கு எதிரானவர், இந்து மதத்துக்கு எதிரானவர்ங்கிற மாதிரி சித்தரித்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு பெரிய சர்ச்சையை RSS, VHP, பஜ்ரங் தள் போன்றவர்கள் இது பண்ணியிருக்கு. இது இப்போ நீங்கள் ஒரு சாமியார், அங்கே அயோத்தியில் இருக்கிற ஒரு சாமியார் என்ன சொல்லியிருக்கிறார்னா, உதயநிதியுடைய தலையை எடுத்தால் 10 கோடி கொடுப்பேன் என்று சொல்கிறார். கேட்டால் உங்களுக்கு பணம் எது என்றால், நான் 500 கோடிக்கு அதிபதி, 10 கோடி ஒன்றும் பெரிதில்லை என்று சொல்கிறார். இதுவா இந்து மதம் சொல்கிறது? நான் கேட்கிறேன், நான் ஒருபோதும் இந்து மதம் இது போன்றதை அனுமதிக்கல் என்றும் அனுமதித்ததில்லை. தொடர்ந்து பேசிய துரை வைகோ, தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் மதவாத சக்தி காலூன்ற கூடாது என்பதில் நாங்கள் செயல்பட்டு வருவதாகவும், சமீப காலமாக பாஜக வீரியமாக தவறான வதந்திகளை பரப்பி தமிழகத்தில் காலூன்ற பார்ப்பதாகவும், அதற்கு ஒருபோதும் திராவிட இயக்கங்கள் அனுமதிக்காது என திட்டவட்டமாக தெரிவித்தார். இன்றைக்கு சிலர் இந்து மதம் ஏதோ குறிப்பிட்ட சிலருக்கு சொந்தமானது என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் இதை சொல்கிறார்கள். RSS, பஜ்ரங் தள், VHP இவர்கள் இந்து மதம் என்பது ஒரு வாழ்வியல் முறை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வச்சுட்டு அரசியல் செய்கிறாங்க. நான் ஒன்னே தான் சொல்றேன். நான் 2 ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கிறேன். நான் ஜாதி மதம் வச்சு அரசியல் செய்யாதீங்க, அரசாங்கமோ சரி கட்சிகளோ செய்யாதீங்க. மக்கள்கிட்டே நான் சொல்றேன், நான் இந்த ஜாதியை வச்சு மதத்தை வச்சு பேசுறவங்க மக்களுடைய பிரிவினைப்படுத்தி நீங்க புறக்கணிங்க.
மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குடிதண்ணீர், உணவு, இல்லம், மருத்துவம், கல்வி, வேலைவாய்ப்பு, இதை செய்யும் அரசியல் கட்சிகளை நீங்கள் ஆதரியுங்கள். ஜாதியை பற்றி பேசும் அரசியல்வாதிகள், மதத்தை பற்றி பேசும் அரசியல்வாதிகள், இயக்கங்களை புறக்கணியுங்கள் என்று சொல்வேன் நான். பின்னர் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி மதுரை வளையங்குளத்தில் மதிமுக சார்பில் நடைபெற உள்ள பேரறிஞர் அண்ணாவின் 115வது பிறந்த நாள் விழா மாநாட்டு திடலை மதிமுக தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ கட்சி நிர்வாகிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். ஜம்மு காஷ்மீரின் பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கில் வாதங்கள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து வழங்கும் பிரிவு 370ஐ ஆளும் பாஜக அரசு அதிரடியாக நீக்கி உத்தரவிட்டது. இந்த விவகாரம் தேசிய அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக காஷ்மீரின் சிறப்பு பிரிவு 370ஐ ரத்து செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெறாமல் இருந்த நிலையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் தினம்தோறும் விசாரணை நடைபெறும் என உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்தது. அதன்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் வழக்கின் அனைத்து வாதங்களும் முடிவடைந்த நிலையில் காஷ்மீர் சிறப்பு பிரிவு 370 ரத்து தொடர்பான தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வ.உ.சி. பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட வீரர், கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 152வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள அவரின் திருவுருவச் சிலை மற்றும் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ப. சுப்பராயன் திருவுருவச் சிலையை திறந்து வைத்தார். அதேபோல் ஆங்கிலேயர்களுக்கு தான் இறுதி மூச்சு உள்ளவரை சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த கப்பலோட்டிய தமிழன், போற்றுதலுக்குரிய வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த நாளில் அவரின் பெரும் புகழையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். விடுதலைக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த சுதந்திர போராட்ட தியாகி, செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார் செய்த தியாகங்களை போற்றுவோம் என முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ் செம்மொழி விருது பணி ஆணைகளை வழங்கினார். அப்போது வெண்கலத்தால் ஆன கலைஞர் திருவுருவ சிலை முனைவர் சு. ராமசாமிக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து TNPSC மூலம் தேர்வான 65 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். ஆதித்யா L1 விண்கலத்தின் 2ஆம் கட்ட சுற்றுவட்ட பாதையின் உயரம் வெற்றிகரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து சூரியனை ஆய்வு செய்வதற்கான இந்தியாவின் முதல் விண்கலமான ஆதித்யா L1 PSLV-C C-57 ராக்கெட் மூலம் செப்டம்பர் 2ஆம் தேதி விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. ஆதித்யா L1 விண்கலம் BSLV ராக்கெட்டில் இருந்து சரியாக 648 கிலோமீட்டர் உயரத்தில் பிரிக்கப்பட்டு புவியின் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. இதனை அடுத்து ஆதித்யா L1 விண்கலம் தனது இலக்கை நோக்கி தனது பயணத்தை தொடங்கியதாகவும் இந்த விண்கலம் பூமியின் சுற்றுப்பாதையில் 16 நாட்கள் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 16 நாட்களில் பூமியின் சுற்றுவட்ட பாதை மெதுவாக அதிகரிக்கப்பட்டு பூமியின் ஈர்ப்பு விசை பகுதியை ஆதித்யா L1 கடக்கும். ஆதித்யா L1 மின்சாரத்தை உற்பத்தி செய்ய ஏற்கனவே தொடங்கிவிட்டது. அதனை அடுத்து கடந்த 3ஆம் தேதி ஆதித்யா L1 விண்கலத்தின் புவி சுற்றுவட்ட பாதை வெற்றிகரமாக உயர்த்தப்பட்டு அடுத்த கட்டமாக செப்டம்பர் 5ஆம் தேதி விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதை உயரம் உயர்த்தப்படும் என இஸ்ரோ தெரிவித்து இருந்தது. அதன்படி தற்போது 2ஆம் கட்டமாக ஆதித்யா L1 விண்கலத்தின் புவி சுற்றுவட்ட பாதை உயர்த்தப்பட்டது. அடுத்த கட்டமாக செப்டம்பர் 10ஆம் தேதி ஆதித்யாவின் சுற்றுவட்ட பாதை உயர்த்தப்படும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் படுகொலை செய்யப்பட்ட 4 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டது.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளக்கிணறு பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் 3 பேர் கொண்ட மர்ம நபர்கள் மது அருந்தியுள்ளனர். இதனை செந்தில்குமார் தட்டி கேட்ட நிலையில் அவரை அந்த கும்பல் அரிவாளால் வெட்டி கொலை செய்தனர். இதனை தடுக்க முற்பட்ட போது செந்தில்குமாரின் தம்பி மோகன்ராஜ், அவரது தாய் புஷ்பவதி, சித்தி ரத்தினாம்பாள் ஆகியோரையும் அந்த கும்பல் வெட்டி கொலை செய்தது. வீட்டின் முன் மது அருந்தியவர்களை தட்டி கேட்டதற்காக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேரை குடும்பத்துடன் போதை கும்பல் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் மணப்பாறையை சேர்ந்த செல்லமுத்து மற்றும் முத்து என்ற இருவரை காவல்துறை கைது செய்தனர். இந்நிலையில் படுகொலை செய்யப்பட்ட 4 பேரின் உடல்களை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். பேச்சுவார்த்தைக்கு பின் தற்போது உடல்கள் ஒப்படைக்கப்பட்டது. குற்றவாளிகளை கைது செய்வதாக காவல்துறை உறுதியளித்ததை தொடர்ந்து உடல்களை வாங்க உறவினர்கள் ஒப்புதல் தெரிவித்தனர். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், நமது எதிர்காலத்தை உருவாக்குவதிலும் கனவுகளை ஊக்குவிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தாய் தந்தைக்கு அடுத்து 3வது இடத்தில் வைத்து வணங்கத்தக்கவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் என்றும், மாணவ செல்வங்களை அறிவாற்றல் கொண்டவர்களாய் வளர்த்தெடுத்து வாழ்க்கை பயணத்துக்கு வாழ்நாளெல்லாம் வழிகாட்டும் கலங்கரை விளக்கே கல்வித்துறை ஆசிரியர்கள் எனவும் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆசிரியர் பணி என்பது சமூக மறுமலர்ச்சிக்கும் நாட்டின் எதிர்காலத்திற்குமான சிறந்த பணி என்றும், பல இன்னல்களை தாங்கி தன்னலம் பேணாமல் சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு வரும் ஆசிரியர் சமுதாயத்திற்கு தமது வாழ்த்துக்கள் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். கட்டை விரலை கேட்காமல் அறம்போதிக்கும் ஆசிரியர்களுக்கும் நம் திராவிட இயக்கத்திற்கும் இடையிலான பந்தம் நீண்ட நெடியது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அதேபோல் ஆளுநர் ஆர்.என். ரவி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மிரட்டல் விடுத்த சாமியாரின் கொடும்பாவியை எரித்து குடியாத்தம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் போராட்டம் நடத்தினர். திமுக மாநில இளைஞர் அணி செயலாளரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் நடைபெற்ற சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் சனாதனம் குறித்து பேசியதாக சர்ச்சை கிளம்பியது. இதனை அடுத்து உத்தரப்பிரதேச சாமியார் பரமஹன்சா ஆச்சாரியா உதயநிதி ஸ்டாலின் தலையை சீவி கொண்டு வருவதற்கு 10 கோடி என அறிவித்தார். இதற்கு திமுக கூட்டணி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் குடியாத்தம் வடக்கு ஒன்றிய திமுக ஒன்றிய செயலாளர் சத்யானந்தம் தலைமையில் மிரட்டல் விடுத்த சாமியாரின் கொடும்பாவியை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் குடியாத்தம் குமரன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். பெங்களூரு சிறையில் சொகுசு வசதிகளை சட்டவிரோதமாக பெற்றது தொடர்பான வழக்கில் சசிகலா, இளவரசி ஆகியோருக்கு பெங்களூரு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா, இளவரசி இருவரும் பெங்களூர் சிறையில் 4 ஆண்டு தண்டனையில் இருந்தபோது சிறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து சிறையில் சொகுசு வசதிகளை பெற்றதாக எழுந்த புகார் தொடர்பாக விசாரணையில் பெங்களூர் நீதிமன்றத்தில் இருவரும் ஆஜராகவில்லை. இதையடுத்து இருவருக்கும் லோக் ஆயுக்தா நீதிமன்றம் அதிரடியாக பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டது. மேலும் இருவரையும் கைது செய்து அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள 3 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு தமிழக அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. துணைவேந்தர் தேடுதல் குழுவில் யுஜிசி குழு பிரதிநிதியை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்ற ஆளுநர் ஆர்.என். ரவியின் நிபந்தனையால் துணைவேந்தர் நியமனத்தில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் காலியாக உள்ள 3 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு தமிழக அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. அதில் யுஜிசி விதிகளை மட்டும் பின்பற்றினால் போதும், உறுப்பினரை புதிதாக சேர்க்க தேவையில்லை என்றும், பல்கலை துணைவேந்தர் நியமனத்தில் ஏற்கனவே உள்ள நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா தலைமை ஆசிரியர் தமிழரசன் தலைமையில் பள்ளியில் நடைபெற்றது. இதில் பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். இவ்விழாவில் நகரமன்ற தலைவர் பரிமளம் விஸ்வநாதன், மாவட்ட மகளிர் அணி தலைவர் உமா காத்தவராயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாவில் கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு கண்கவரும் வண்ணங்களில் கிருஷ்ணர் சிலைகள் விற்பனையாகி வருகிறது. கிருஷ்ணர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மக்கள் அனைவரும் கிருஷ்ணனின் சிலையை வைத்து பூஜை செய்வதற்கு ஏற்றாற்போல் கடையில் வெண்ணெய் திருடும் கிருஷ்ணர், பசுவுடன் இருக்கும் கிருஷ்ணர், ராதை கிருஷ்ணர் போன்ற ஜோடிகள் கொண்ட கிருஷ்ணர் சிலைகள் என பல்வேறு வகையான கண்களை கவரும் கிருஷ்ணர் சிலை மற்றும் பொம்மைகள் அமோகமாக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரியில் 2023 கல்வி ஆண்டின் பொறியியல் துறை பாடப்பிரிவுகளில் கல்வி கற்க விண்ணப்பித்த 1400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் வந்தனர். மாணவர்களை வரவேற்கும் விதமாக கல்லூரி அரங்கில் ஸ்வாகதம் 2023 என்னும் தலைப்பில் கல்லூரி நிர்வாகம் மாணவர்களை வரவேற்றது. இந்த நிகழ்ச்சியினை குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தாளாளர் எம் பாலசுப்ரமணியம் துவக்கி வைத்தார். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள அருங்காட்டு அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அம்மன் சிலைக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வழிபாட்டிற்காக கோவிலுக்குள் இருந்த அம்மன் சிலையை வளாகத்தில் வைத்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கரூரில் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி தலைப்பில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தூய்மை உறுதிமொழி ஏற்று பேரணியாக சென்றனர். கரூர் மாவட்டம் மண்மங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்ற தலைப்பில் கரூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகள் தூய்மை உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் இருந்து புறப்பட்ட பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதேபோல் நாமக்கல் மாவட்டம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலும் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா தலைமையில் பள்ளி மாணவிகள், ஆசிரியர்கள் அனைவரும் பள்ளி தூய்மை உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பகுதியில் யூனியன் நலசங்கம் சார்பில் பெல் தொழிற்சாலை நுழைவாயில் முன்பாக தனியார் நிர்வாகத்தை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது கார்ப்பரேட் நிர்வாகம் யூனியன் சங்கத்தின் சூப்பர்வைசர் மற்றும் அதிகாரிகளுக்கு முறையாக சலுகைகள் நிறுத்தி வைத்ததை கண்டிக்கும் விதமாகவும் சலுகைகளை நிர்வாகம் காலதாமதமின்றி உடனடியாக வழங்க வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் துணைத் தலைவர் பாலாஜி, பொதுச் செயலாளர் ஞானசேகரன் உள்பட சுமார் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நிர்வாகத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ரயில் நிலையம் அருகே கிடந்த பெண்ணின் சடலம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ரயில் நிலையம் அருகில் அடையாளம் தெரியாத பெண் சடலம் ஒன்று கிடப்பதாக பொன்னேரி காவல்துறையினருக்கு வந்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்று பார்த்தபோது தண்டவாளம் அருகே கிடந்த சுமார் 50 வயது மதிக்கத்தக்க பெண் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து இது கொலையா அல்லது தற்கொலையா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தனது இடத்தை போலி ஆவணங்கள் தாக்கல் செய்து பெற்ற எஃப் பட்டாவை ரத்து செய்து தனக்கு நிரந்தர பட்டா வழங்க கோரி பலமுறை வருவாய்த்துறையினரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சாரதா என்ற மூதாட்டி உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இச்சம்பவம் குறித்து உடனடியாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டார். கோவை மாவட்டத்தில் வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு மதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மதிமுக சார்பில் கோவை வ.உ.சி. பூங்கா பகுதியில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி வ.உ.சி.யின் சுதந்திர தியாகங்களை அனைவரது மத்தியிலும் எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மதிமுக அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ், தலைமை மாவட்ட செயலாளர் கணபதி செல்வராசு, முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆர். மோகன்குமார்,
மாநகர் மாவட்ட பொருளாளர் சூரிநந்த கோபால், மதிமுக கவுன்சிலர்களான தர்மராஜ், சித்ரா, வெள்ளியங்கிரி, சித்ரா தங்கவேலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிரிட்டிஷ்காரனுடைய சூது வாது அதற்கு பலி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகி அவன் இலவசமாகவே கப்பல் கம்பெனியை ஓட்ட ஆரம்பித்ததன் மூலமாக நமது கம்பெனி திவாலாகக்கூடிய நிலைமைக்கு வந்தது. அவரை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு இருந்த கலெக்டர் இல்லாத பழிகளையெல்லாம் அவர் மீது சுமத்தி அவரை சிறைக்கு அனுப்பி வைத்தான். சிறையிலே கடுங்காவல் தண்டனை அவருக்கு. செக்கிழுத்தார், கல்லுடைத்தார். வேகாத வெயிலே மாடு இழுக்கக்கூடிய அந்த செக்கை இழுக்கும்போது கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டாலும் கசையாலே சாட்டையாலே அடித்தானுகள். அவருடைய நெகக்கண்களிலெல்லாம் ஊசியை குத்தினார்கள். சித்திரவதைகள் எல்லாம் செய்தார்கள். அப்படியெல்லாம் சித்திரவதைகளையெல்லாம் தாங்கிக் கொண்டு அந்த செக்கு இழுக்கும்போது நான் என் பாரத மாதாவை சுற்றி வருகிறேன் என்று அவர் பாரத மாதாவையே நினைத்து கொண்டு அதை கும்பிட்டார். தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 5,545 ரூபாய்க்கும், சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 44,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 79 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 79,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஸ்பெயின் நாட்டின் பல்வேறு மாகாணங்களில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பை சந்தித்துள்ளது. ஸ்பெயினின் பல மாகாணங்களில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் தலைநகர் மேட்ரிட், டோலிடே மாகாணங்களில் பல இடங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கி 2 பேர் உயிரிழந்த நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. டோலிடே மாகாணத்தில் நிறுத்தி வைத்திருந்த 30க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. மறுபுறத்தில் மெட்ரோ ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டன. மழையுடன் பலத்த காற்றும் வீசியதால் ஏராளமான மரங்கள் வேரோடு சாய்ந்தது. கனமழை தொடரும் என்பதால் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பொலிவியா நாட்டில் அடர் வனத்தில் கோகைன் தயாரிக்கும் ஆய்வகத்தை அந்த நாட்டு அதிகாரிகள் கண்டுபிடித்து தீயிட்டு அழித்தனர். பொலிவியாவின் சாண்டா குரோஸ் நகரில் உள்ள வனப்பகுதியான லாஸ் மிலோஸ் பகுதிகள் கோகைன் ஹைட்ரோகுளோரைடு போதைப்பொருள் ஆய்வகத்தில் வைத்து தயாரிக்கப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. ஹெலிகாப்டரில் சென்று ஆய்வு செய்த அதிகாரிகள் இந்த தகவலை கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி உறுதி செய்தனர். துப்பாக்கியுடன் அங்கு சென்ற அதிகாரிகள் கோகைன் ஹைட்ரோகுளோரைடு தயாரிக்கும் ஆய்வகத்தை தீ வைத்து கொளுத்தினர். இந்த ஆய்வகத்தில் இருந்த உரிமையாளர்கள் தப்பியோடிய நிலையில் பிறை ஆற்றின் கரையில் உள்ள வனப்பகுதியில் இத்தனை நாட்களாக இயங்கி வந்த கோகைன் போதைப் பொருள் தயாரிப்பு ஆய்வகத்தை அதிகாரிகள் தற்போது கண்டுபிடித்து அளித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பெயரை பாரதம் என மாற்ற ஒன்றிய அரசு நடவடிக்கை. 9 ஆண்டுகளில் இந்தியா என்ற பெயரை மட்டுமே மாற்ற முடிந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 262 பேர் கடிதம். சனாதனம் ஒழியும் வரை தனது குரல் தொடர்ந்து ஒலிக்கும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். ஜாதி மதத்தை வைத்து பேசுபவர்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளால் காலூன்ற முடியாது என துரை வைகோ பேட்டி. செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வது குறித்து முதலமைச்சர் தான் முடிவெடுக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அதிரடி தீர்ப்பு. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து.
வாழ்க்கையில் வழிகாட்டும் கலங்கரை விளக்கு ஆசிரியர்கள் என மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.